அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது வணக்கங்கள். அனைத்துலக ஈரோடை தமிழ் வானொலி ஒலி ஒளி எழுத்து வடிவில் உங்கள் இல்லங்களின் முற்றங்களை வந்தடையும் ஒரு தேசிய ஊடகம். தாயகம், தமிழகம், சர்வதேசம் சார்ந்து அரசியல் நிலவரங்கள், சமூக வளங்கள் என்று பலதரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஊடகம். இது சமூக வளம். இன்றைய சமூக வளத்தில் நாம் பேச எடுத்த பொருள், தமிழர் பகுதிகளிலே, தமிழர்களுடைய தாயகத்திலே தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஆயுத மௌனிப்பிற்கு பிற்பாடு 2009ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு இந்த போதைப் பொருள் என்பது பெரும் அளவிலே நமது இளையோர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு அறத்துடனும் பண்புடனும் மதிப்புடனும் பெண்களை மதிக்கிறவர்களாகவும் பண்பாட்டுடன் வாழ்ந்த ஒரு இனம். இந்த தமிழ் இனத்தினுடைய 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த கலாச்சார பண்பாட்டு சீரழிவுக்கு மிக முக்கியமாக இன்று நடைபெறுகின்ற இந்த போதைப் பொருள் பாவனை என்பது எமது அடுத்த தலைமுறையின் ஆளுமையை அழித்து கொண்டிருக்கின்றது. மெதுமெதுவாக வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய பூர்வீக நிலமெங்கும் பரவிய இந்த போதைப் பொருள் மெதுமெதுவாக இன்று பல்கலைக்கழக வளாகங்கள் வரைக்கும் வந்துவிட்டன. அப்ப இந்த போதைப் பொருளை அகற்ற வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பேசுவதற்கு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர் தர்சிகன் மசனையா அவர்களை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் ஒரு இளையவர். கடந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணியில் சுயேட்சையா வேட்பாளராக, சமூகம் சார்ந்து அந்த வேட்பாளராக அவர் இருந்தார். வணக்கம் தர்சிகன். வணக்கம். இன்று நடைபெறுகின்ற இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விடயங்கள் இன்று பல்கலைக்கழகத்திலே பெருமளவிலே இன்று ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாகவும் கன விசனங்களை மக்கள் மத்தியிலே, தங்கள் தாயகத்தில் மட்டுமல்ல புலத்தில் இருக்கின்ற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்களும் உடைய கவனமும் திரும்பி இருக்கிற அளவுக்கு இன்று இந்த விடயம் மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு பழைய மாணவர் என்ற வகையில் உங்களுடைய அனுபவங்களையும், நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன விதமான புத்திமதிகளை சொல்ல விரும்புகின்றீர்கள் என்பதையும் பேசுங்கள். நிச்சயமாக பல்கலைக்கழகம் என்பது மாணவர்கள் பலதையும் கற்று தேர்ந்து சமூகத்திலே ஒரு முன்மாதிரியாக அனைத்து விடயங்களையும் நகர்த்தக்கூடியவர்களாக கற்று தேர்ந்து வரக்கூடிய ஒரு களமாகத்தான் அமைகின்றது. இந்த பல்கலைக்கழகங்களிலே போதைப் பொருள் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைய சூழலிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த விடயங்களை முன்னிறுத்தி மிகவும் பேசுபொருளாக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த போதைப் பொருள் என்பது வெறுமனே குறிப்பிட்ட சில காலத்துக்குள்ளே பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்தது அல்ல. இது பல்கலைக்கழகங்களிலே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாத்திரம்தான் இருப்பதும் அல்ல. ஆனாலும் இதிலே நாங்கள் போதைப் பொருளை நாங்கள் ஆதரித்து பேசவில்லை. ஆனால் இதிலே நாங்கள் குறிப்பிட்டு கொண்டு போகும்போது நாங்கள் அந்த கருத்தை நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு சில கருத்துக்களை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு பல்கலைக்கழகம் சார்ந்த சமூகமாக நாங்கள் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தன்மை இருக்குது என்ற ரீதியிலே இந்த கருத்தை நாங்கள் மக்களுக்கு கூற முற்படுகின்றோம். பல்கலைக்கழகங்கள் இன்றைய தினம் இலங்கையிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே போதைப்பொருள் பாவனை என்பது உண்மையிலேயே மிகவும் ஒரு பேசு பொருளாக அல்லது ஒரு சவால் மிக்க ஒரு இளைய சமுதாயத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு விடயமாக இருந்து வருகின்றது. அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளும் இருக்கின்றது. இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாத்திரம்தான் இந்த போதைப் பொருள் இருந்து எங்களுடைய சமுதாயத்தை சீரழிக்கின்றதா என்றால் இல்லை. தமிழ் மக்களுடைய சமுதாயத்திலே வடக்கு கிழக்கு முழுவதிலேயுமே இளைஞர்கள் மற்றும்
மக்கள் மத்தியிலே இந்த போதைப் பொருள் பாவனை என்பது வேரூன்றித்தான் இன்று இருக்கின்றது. இது திட்டமிட்டும் எங்களுடைய அறியாமையாலும் நாங்கள் சரியான விதத்திலே இந்த போதைப் பொருட்கள் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி எமது இளையவர்களை கட்டமைக்க தவறியதாலும் இன்று அது ஆழமாக எமது சமுதாயத்திலே வேரூன்றி வருகின்றது. இதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இன்று பல்கலைக்கழகத்துக்குள்ளே இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகவும் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இதற்குரிய காரணம் வெறுமனே நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது மாத்திரம் சுமத்திவிட்டு போக வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க கூடாது. எங்களுடைய சமுதாயத்தில் இந்த சமுதாயத்திலே இருந்துதான் இந்த மாணவர்கள் வருகின்றோம். அப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற இந்த மாணவர்களும் ஏனைய இளைஞர்களுக்கும் இந்த போதைப் பொருள் சார்ந்த விழிப்புணர்வை நாங்கள் தொடர்ச்சியாக அது சார்ந்த தெளிவுபடுத்தல்களை கட்டமைத்து அவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக நாங்கள் அனைவருமே, அதாவது எங்களுடைய மக்கள் சார்ந்து சிந்திக்கின்ற பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பல்கலைக்கழகம் மற்றும் கல்வி சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் சமூக சார்ந்த என்ஜிஓக்கள் அனைத்துக்குமே இந்த பொறுப்புடைமை இருக்கின்றது. அதிலே பல்கலைக்கழகத்துக்கும் அந்த பொறுப்புடைமை இருக்கின்றது. அந்த விதத்திலே பல்கலைக்கழகத்துக்குள்ளே இடம்பெறுகின்ற அந்த விடயங்களை உண்மையிலேயே பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் அதை பார்த்து விளங்கிக் கொள்கின்ற ஒரு தன்மைக்கும் வெளியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளே இடம்பெறுகின்ற ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்கின்ற தன்மைக்கும் மிகவும் வேறுபாடுகள் இருக்கின்றது. பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற மாணவர்களுக்கும் அந்த சூழலிலே இருக்கிறவர்களுக்கும் இந்த பல்கலைக்கழகத்திலே இருந்து வெளியிலே இருந்து பல்கலைக்கழகத்தை அவதானிக்கிறவர்களுக்கும் நிச்சயமாக வித்தியாசமான கண்ணோட்டங்கள் இருக்கின்றது. ஆகவே உண்மையிலேயே இந்த பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இடம்பெறுகின்ற இந்த இவ்வாறான விடயங்களை மாணவர்கள் மத்தியிலே இந்த விடயம் இடம்பெற்றமை மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இந்த விடயத்தாலே கலைப்பட மாணவர்கள் பலரும் பாதிக்கப்பட்டதாக இன்றைய தற்போதுள்ள மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. இதே சூழலிலே அந்த மாணவர்கள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தை காட்டி ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் புறந்தள்ளுகின்ற செயற்பாட்டையும் மாணவர் ஒன்றியம் தவிர்த்து அனைத்து மாணவர்களுடைய சக்தியையும் திரட்டி மாணவர்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாட்டை அதிலே அந்த ஊடக சந்திப்பிலே மாணவர் ஒன்றிய கலைப்பட மாணவர் ஒன்றிய சார்ந்த அந்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. மாணவர்கள் காலை பொழுதிலே பெண் மாணவிகள், அதாவது பெண் சகோதரிகளுடைய சில விடயங்களை காட்சிப்படுத்துவதை நாங்கள் சில தினங்களிலேயே அவதானித்திருந்தோம் என்று கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே அந்த விடயங்களை அவதானிக்கின்ற போது அந்த மாணவருடைய பிரதிநிதித்துவம் அங்கு என்ன கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை சிந்தித்து செயற்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலே இந்த விடயங்கள் எல்லாம் தற்போது எங்களுக்கு அனுபவ ரீதியிலே சில விடயங்களை நாங்கள் பார்த்து மாணவர்கள் பலவிதமான சூழலிலே இருந்து பலவிதமான நிலைப்பாடுகளிலே பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்திருப்பார்கள். இந்த மாணவர்கள் அனைவருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகளும் முகங்களும் இருக்கும். இவர்களை எவ்வாறு சரியான விதத்திலே கையாள்வது என்ற திறனை பெற்றுக்கொள்வதற்கு சில காலங்கள் உண்மையிலேயே எடுக்கும். அந்த தன்மையை விளங்கி பல்கலைக்கழகத்திலே இருக்கிற அனைத்து மாணவர்களையும் நாங்கள் சரியான விதத்திலே கையாளக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் திகழ வேண்டும் என்றதும் எங்களுடைய ஒரு அனுபவ ரீதியான ஒரு கருத்தாக நாங்கள் இப்ப இன்று அறிந்த வகையில இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த போதைப் பொருள் பிரச்சனையால் கலைப்பீடாதிபதி திருமிகு பேராசிரியர் ரகுராம் அவர்கள் ராஜினாமா செய்ததாக அறிகின்றோம். அவருடைய ராஜினாமாவுக்கு என்ன காரணம்? இந்த மாணவர்கள் நடந்து கொண்ட விதம் அவரை அவமரியாதை செய்ததாகவும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அவமரியாதை செய்த மாணவர்கள் மீது சரியான நடவடிக்கை நிர்வாகம் எடுக்கவில்லை என்பதையும் அறிந்திருக்கின்றோம். ஆசிரியர் சங்கம் இந்த பகிஷ்கரிப்பு ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக அந்த ஐந்து கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் ஆசிரியர் சங்கத்தாலே பேராசிரியர்கள். அப்ப இது சம்பந்தமாக நீங்கள் அறிந்த விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த போதைப் பொருள் பாவனையோடு சம்பந்தப்பட்ட மாணவர்களை பேராசிரியர் ரகுராம் அவர்களும் அங்கிருந்த பாதுகாவலர்களும் ஒழுக்காற்று அதிகாரிகளுமாக சேர்ந்து அந்த மாணவர்களை இனங்கண்டு மாணவர்களோடு
இந்த விடயத்தை கையாள முற்பட்ட போது மாணவர்கள் பேராசிரியரை அவமதித்து நடந்து கொண்டதாகவும் அது பொது வழிக்கு கொண்டு சென்றதாகவும் மாணவர் ஒன்றிய கலைக்கூட மாணவர் ஒன்றியத்தினால் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயம் உண்மையிலேயே மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். இன்று எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே ஆசிரியர்களை தகுந்த விதத்தில் அவர்களுக்குரிய மரியாதையை அளிக்க நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பது மிகவும் மிகவும் வருந்தத்தக்க. அவர்களுக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்கும் போதுதான் அவர்களிடமிருந்து நாங்கள் பெற வேண்டியதை சரியான விதத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களிடம் பெற்றுத்தான் நாங்கள் இந்த சமுதாயத்திலே நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நபர்களாக நாங்கள் வெளியே வருகின்றோம். ஆகவே இந்த இவ்வாறான விடயங்களிலே இருந்து மாணவர்கள் உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த ஒரு நடைமுறைக்கு வந்து வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இந்த விடயத்திலே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் அவமதிக்கப்பட்டமை மிகவும் கவலைக்குரியதாக இருந்த போதும் இந்த விடயத்தை ஒழுக்காற்று குழுவாக விசாரணைகள் மூலமாக ஒழுக்காற்று குழு ஒரு தீர்மானத்தை மாணவர்களுக்கு தண்டனை ஒன்றை வழங்க தீர்மானித்து அது பேரவை ஊடாக நிறைவேற்றுவதற்கு எடுத்து சென்ற போது எடுத்து செல்கின்ற காலப்பகுதியிலேயே மாணவர்கள் வந்து அந்த விடயத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே பேரவையும் வந்து உண்மையிலே வந்து பல்கலைக்கழகம் வந்து மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டதும் இந்த சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்டதும் அந்த வகையிலே அந்த சிந்தனையை வைத்துதான் பல்கலைக்கழகமும் நிச்சயமாக செயற்படும். ஆனால் இன்று நாங்கள் எங்களுடைய அவதானிப்பிலே நாங்கள் சொல்லுவோம், பல்கலைக்கழகமானது இந்த சூழலிலே அதாவது தமிழ் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை உண்மையிலே அறிவு சார்ந்த சமுதாயமாக திரண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தவறுகின்றது, நிச்சயமாக தவறுகின்றது. இந்த எங்களுடைய சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து மிகவும் அசமந்த போக்கைத்தான் இந்த அறிவு சார்ந்த கூடம் வந்து இருக்கின்றது. இந்த இடத்திலே உண்மையிலே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் மிகவும் சில ஒரு முன்மாதிரியான ஒரு திறன்மிக்கவராக ஈழத்தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு கட்டாயம் ஒரு அந்த காலத்திலே அவர் ஒரு பெரிய ஒரு பணியை ஆற்றுகின்ற ஒரு நபராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே திகழ்ந்தவர். பேராசிரியர் ரகுராம் அவர்கள் வந்து பொதுவாக சமூகம் சார்ந்த சிந்தனைகளையும் அந்த பேச்சு மேடைகளில் கூட அரசியல் சமூகம் சார்ந்து தமிழர்களுக்கு என்னென்ன விடயங்கள் சரியான முறை செய்யப்பட வேண்டும் என்று பேசி ஒரு சமூக சிந்தனை உருவாக்கக்கூடியவர் தான் பேராசிரியர் ரகுராம் அவர்கள். மற்றது இன்னொரு விடயத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த பள்ளி பருவத்திலே நாங்கள் இந்த இள வயசில் படிக்கும் பொழுது கூட துள்ளி குதிச்சு குறும்புகள் செய்து அந்த அந்த நினைவுகள் இன்றும் எங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் இன்று நடைபெறுகின்றது வந்து இந்த துள்ளி குதிச்சு குறும்புகள் செய்கிறதுக்கு அப்பாற்பட்டு படு ஒரு கேவலமாகவும் அருவருக்கக்கூடிய நிலைக்கு இன்று எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்டு விட்டது என்பது வந்து மிகவும் ஒரு மனவருத்தக்கூடிய விடயம். உண்மையிலே இன்று பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல, பாடசாலைகள் ரீதியிலேயே நாங்கள் போய் பார்க்கும் போது இவ்வாறான விடயத்தை தான் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னர் இருந்த மாணவ சமுதாயத்திற்கும் தற்போதுள்ள மாணவ சமுதாயத்திற்கும் நிறைய வித்தியாசம் வேறுபாடுகள் இருக்கின்றது. அப்ப இந்த மாணவர்களை இளையவர்களை கட்டமைக்க சமூகமாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தவறு வருகின்றமைதான் பல்கலைக்கழகத்திலேயும் பிரதிபலிக்கின்றது. இன்னொரு கேள்வி உண்டு. இப்ப தமிழருடைய பகுதிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையிலுமே போதைப் பொருள் இருக்குன்னு நீங்க சொல்லுகின்றீர்கள், எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இருக்குன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அறிந்த வரையில் தமிழர் பகுதிகளிலே வந்து இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் இந்த போதைப் பொருள் என்பது வந்து மிக படுமோசமான முறையிலே இந்த மாஃபியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த போதை விற்பனையாளர்கள் வந்து குவித்திருக்கிறார்கள். இப்படியான விடயங்கள் நடைபெறும் பொழுது இலங்கை அரசும் இந்த காவல்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. நிச்சயமாக ஒரு ஈழத்தமிழ் மக்களாக எங்களை நாங்கள் மிகவும் பலமான ஒரு அமைப்பாக 2009க்கு முன்னம் நாங்கள் நிலைநாட்டிய காலப்பகுதியிலே ஒரு முன்மாதிரியாக எங்களுடைய மக்களை கட்டமைத்து செல்லக்கூடிய மாதிரியாகத்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். இதன் பின்னர் எங்களுக்கான ஒரு உறுதியான ஒரு முன்னகர்த்தக்கூடிய கட்டமைப்பு தன்மை இல்லாத காரணத்தால் தான் எங்களை பலவீனப்படுத்த எத்தனிக்கின்ற அமைப்புகள், இலங்கை அரசாங்கம் ஈழத்தமிழர்களுடைய இருப்பை
இருப்பை கேள்விக்குறியாக்க முற்படுகின்றவர்கள் இந்த போதைப் பொருள்களை எங்களுடைய சமுதாயத்திலே கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே இதற்கு முன்னர் இதற்கு முன்னர் நாங்கள் ஒரு கட்டமைப்பு ரீதியாக சரியாக செயல்பட்டமையால் தான் இவ்வாறான விடயங்களை தவிர்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப தற்போதும் இருக்கிற சூழலிலே நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் எங்கள் மீது கரைகளை கொண்டு வரலாம், எங்களிலே பிரச்சனைகளை உருவாக்கலாம், ஆனால் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய பொறிமுறைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக நாங்கள் தவறிவிட்டு வருகின்றமைதான் எங்களுடைய இருப்பை இன்று கேள்விக்குறியாக்கி கொண்டு இலங்கை அரசினுடைய காவல்துறையினுடைய அசமந்த போக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த போதைப்பொருள் வருவதற்கு அங்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. அப்படி இந்த காவல்துறை அசமந்த போக்காக இருக்கும் பொழுது இதை தட்டி கேட்க வேண்டியவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சாராய கடைக்கு லைசன்ஸ் எடுக்கின்றார்களா? உண்மையிலே இன்று எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகளிடமும் ஒரு இந்த போதைப் பொருள் சார்ந்து இந்த பார் பெர்மிட் என்றபடியும் மிகவும் பேசு பொருளாகி இருந்தது. ஆகவே இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் தெரிவு செய்த எங்களுடைய தலைமைகளும் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை பாதிக்கக்கூடிய விதத்திலே போதைப் பொருட்களை எங்களுடைய சமுதாயத்துக்கு முன்னிலைப்படுத்தி வருகின்றது என்ற ஒரு தன்மை பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே மிகவும் பேசு பொருளாக இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியாக உண்மையிலே அப்ப இந்த போதைப் பொருளை கையாள கூடிய அந்த தன்மையை இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது. இலங்கை அரசாங்கத்தினுடைய நோக்கங்கள் எவ்வாறு இருக்கும், எங்களுடைய இனம் சார்ந்த அவர்களுடைய பயணம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகவே காவல்துறையினர் எங்களுடைய போதைப் பொருட்களை இல்லாதொழிப்பார்கள், முன்மாதிரியாக எங்களுடைய சமுதாயத்தை கட்டமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பை ஈழத்தமிழ் மக்கள் உண்மையிலேயே எதிர்பார்த்திருக்க கூடாது. எங்களுடைய சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது எந்த ஒரு விடயத்திலேயுமே இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. எங்களுடைய இருப்பை எல்லா விதத்திலையுமே கேள்விக்குறியாக்குகின்ற விடயத்தை தான் இலங்கை அரசாங்கம் தங்களுடைய அனைத்து கட்டமைப்புகள் ஊடாகவும் நிகழ்த்தி வருகின்றது. அது போதைப் பொருளை மாத்திரமல்ல, அனைத்து நிறுவனங்களுக்கூடாகவும் இந்த விடயத்தை முன்புறமாக செயற்படுத்தி வருகின்றது. ஆகவே நாங்கள் தான் இந்த விடயத்துக்கு சரியான விதத்திலே போதைப் பொருள் பாவனை என்பது தனியே இலங்கையில் மட்டுமல்ல, இது ஒரு சர்வதேச பிரச்சனை. ஆனால் சர்வதேச ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு குறுகிய காலத்திற்குள் தமிழர் தாயகத்திலே போதைப் பொருள் என்பது மிக மோசமான முறையிலே தமிழ் இளையோர்களை நோக்கி அது பரப்பப்பட்டிருக்கின்றது. அதனுடைய நோக்கம் தமிழ் இளையோர்களை ஒரு வலிமையானவர்களாக, ஆளுமை உள்ளவர்களாக உருவக்கூடாது என்பதில் வேறு கவனமாக இருக்கின்றார்கள். இந்த போதைப்பொருள் பாவனை என்பது ஒரு சமூகத்துக்குள் வரும் பொழுது அந்த அரசுகள், அந்த நாட்டு அரசுகளோ அல்லது அந்த மாவட்ட அரசுகளோ அதுக்கான நடவடிக்கை எடுப்பார்கள். உதாரணமாக இங்கே புலம்பெயர் தேசங்களில் இந்த நாடுகளிலே சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு போதைப்பொருள் சார்ந்த விழிப்புணர்வுகளை கொடுக்கின்றார்கள். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி அந்த போதைப்பொருளிலிருந்து அடிமையானவர்களை வெளியில் கொண்டு வரலாம் என்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. மற்ற அந்த போதைப்பொருள் எந்தெந்த சேனல் எந்த பக்கத்தால் வருகின்றது என்பதை அவதானித்து அவற்றையெல்லாம் தடுப்பதற்கான கடும் சட்டங்களை போட்டு அவர்களையெல்லாம் கைது செய்கின்ற நடவடிக்கைகள் இங்கே புலத்திலே இருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில், அது முக்கியமாக தமிழர் பகுதியை பொறுத்தவரையில் இது ஒன்றும் நடப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய கடமைகளாக நாங்கள் செயலாற்றக்கூடிய விடயங்கள் இளைஞர்களுக்கு போதைப் பொருள் சார்ந்த விடயங்களுக்கு விழிப்புணர்வுகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வர வேண்டும். இந்த விடயங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இடம்பெறவில்லை என்றதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இன்றைக்கு போதைப் பொருள் இவ்வளவு பிரச்சனையை உருவாக்குகின்றது என்று நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அது சார்ந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்தை இதற்கு மாறாக, இதற்கு எதிராக நாங்கள் எவ்வளவு தூரம் கட்டமைத்திருக்கின்றோம் என்பது உண்மையிலே கேள்விக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இது தவிர இளைஞர்களை அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய செயற்பாட்டுக்குரிய களங்களை அமைத்து சமூகத்தோடு ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுடைய இந்த இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்துக்கு இருக்கின்றது. இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களையும் பல்கலைக்கழகமானது
பல்கலைக்கழகமானது இன்றைக்கு இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து மாணவர்களை சரியான விதத்திலே சமூகத்தோடு ஒருங்கிணைத்து செயலாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இவ்வாறான பொறுப்புகளை பல்கலைக்கழகம் தவறி வருகின்றது. ஆகவேதான் இந்த மாணவர்களுக்கு ஒரு கல்வி 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 பல்கலைக்கழகத்தோடு இந்த மாணவர்களுடைய செயற்பாட்டை முடக்க முற்படும் போது மாணவர்கள் ஏனைய சில விடயங்களிலே முக்கியத்துவத்தை கொடுத்து வருகின்றார்கள். அந்த விதத்திலே போதைப் பொருளுக்குரிய இடம் உருவாகின்றது. இவ்வாறு இல்லாமல் மக்கள் இன்னொரு கேள்வி என்னென்றால் இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு யாழ் பல்கலைக்கழகத்திலே வந்து பல்லின மக்களும் அங்க மாணவர்களும் படிக்கின்றார்கள். இந்த பேராசிரியருக்கு நடந்த அவமரியாதை என்பது தமிழ் மாணவர்களால் நடந்ததா அல்லது வேற்றின மாணவர்களால் நடைபெற்றதா? உண்மையிலே இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் ஆழமாக ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான விடயங்களை ஆராயக்கூடிய சக்தியே எம்மிடம் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த விடயமானது இல்லைன்னு சொல்றீங்க. இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கின்ற விடயங்களை நாங்கள் சரியான விதத்திலே உண்மைத்தன்மையை ஆராயக்கூடிய ஒரு களத்தை நாங்கள் இதுவரையிலே கட்டமைக்கவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதற்குரிய சில ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு முன்னகர்வு வேலை திட்டங்களை தான் நகர்த்த வேண்டும். ஆனால் எங்களால் சிந்தித்து சில விடயங்களை உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து உண்மையிலேயே மக்களை கட்டமைத்து ஒரு சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு களமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருந்து வருகின்றது. இவ்வாறான நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மீதும் இந்த ஒரு கரையை சமூகம், அதாவது ஈழத்தமிழ் மக்கள் வந்து ஒரு மாணவர்கள் மீது ஒரு முரணான ஒரு பார்வையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்தை உருவாக்கியமை மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இது யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை நிச்சயமாக நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வெறுமனே தமிழ் மாணவர்களாலே உருவாக்கப்பட்டிருக்கலாம், இது உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம். திட்டமிட்ட என்றது உண்மையிலே நாங்கள் பல்கலைக்கழகத்திலே படித்த காலத்திலேயும் பல மாணவர்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய ஏஜென்ட்களாக, அதாவது அவர்களுக்குரிய வேலையை இங்கு செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் மாணவர்களாக. ஆகவே இவ்வாறான விடயங்களை பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நிச்சயமாக, ஏனென்றால் இது பல்கலைக்கழகத்துக்குள்ளே இடம்பெறுகின்ற ஒரு விடயம். ஆகவே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இது சார்ந்து மிகவும் தெளிவுத்தன்மையோடு நுட்பமாக இந்த விடயங்களை கையாள வேண்டும். பல்கலைக்கழகம் என்பது வந்து யாழ் பல்கலைக்கழகம் என்பது வந்து 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதிகளிலே ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை ஒன்று வரும் பொழுது மிக ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. அங்கு படித்த கற்ற மாணவர்கள் வந்து ஒரு மிகவும் ஒரு பேசக்கூடிய வகையிலும் புரட்சிகளை செய்தவர்களாகவும் இலங்கை அரசுக்கு எதிராக போராடியவர்களாகவும் ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக இருந்ததான் யாழ் பல்கலைக்கழகம். இன்று அந்த பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவர்கள் ஒரு வீச்சுடன் ஒரு ஆளுமையுடன் அவர்களுடன் பேசக்கூடாது, வெளியில் வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்கின்ற செயலாகவும் நாங்கள் பார்க்கலாம், இல்லையா? நிச்சயமாக 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் மாணவர்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி எம்மிடம் இருந்தது. அந்த சக்தியை மீறி மாணவர்களாலும் செயற்பட முடியாத ஒரு சூழல் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் வேண்டும். ஆகவே அந்த சக்தியோடு இணைந்துதான் எங்களுடைய சமுதாய கடமையை பல்கலைக்கழகம் ஆற்றி வந்தது. இன்றைய சூழலிலே அவ்வாறான ஒரு சக்தி மாணவர்களுக்கும் வந்து சரியான விதத்திலே வழிநடத்தக்கூடிய ஒரு களம் வந்து மாணவர்களுக்கு இல்லை. ஆகவே உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நாங்கள் தவறவிட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய காலம், அல்லது அங்கு மிகவும் ஒரு ஈடுபாடோடு செயற்படக்கூடிய ஒரு காலம் 1 வருட அல்லது 2 வருட காலப்பகுதி தான் இருக்க போகின்றது. இந்த 2 வருடங்களிலே மாணவர்கள் இந்த எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து செயலாற்றி பின்னர் நாங்கள் வெளியே வந்து எங்களுடைய அந்த அனுபவங்களை நாங்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு வழங்குகின்றோம், அதற்குரிய ஒரு களத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்றால் உண்மையிலே இதுவரையும் அது ஒரு நாங்கள் விட்ட ஒரு தவறாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்குரிய ஒரு முன்னகர்வை உண்மையிலே நாங்கள் தற்போது மிகவும்
ஆழமாக முன்னகர்த்தி வருகின்றோம். அதாவது பல்கலைக்கழகத்திலே இருந்து தமிழ் தேசிய செயற்பாடுகளிலே ஆழமாக செயலாற்றியவர்களுடைய திறன்களை திரட்டி மீள சமுதாயத்துக்கு ஒரு சக்தியை வழங்கக்கூடிய ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய பல்கலைக்கழக மாணவர்களையும் வழிநடத்தக்கூடிய தேவை சார்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கு செயலாற்றி விட்டு மீள வெளியே சமுதாயத்துக்கு வந்ததுக்கு பிறகு யாரோடு சேர்ந்து தங்களை சமுதாயத்துக்கு எப்படி செயலாற்ற போகின்றோம் என்ற அந்த கேள்வி இருக்கின்றது. அதற்குரிய ஒரு களத்தை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த பல்கலைக்கழகத்திலே நடைபெறுகின்ற இந்த போதைப்பொருள் பிரச்சனையாவது பெருமளவில் வெடித்து ஒரு பேராசிரியர் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்யும் அளவிற்கு பதவி விலகல் அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார். இத்துடனாவது இது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டாவது இனிமேல் ஈழத்திலே இருக்கின்ற தமிழ் மாணவர்கள் பொறுப்புணர்வுடன் சமூகம் சார்ந்து சமூக சிந்தனையுடன் எங்கள் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பை பேணி பாதுகாக்கும் வகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழ் சமூகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு தேசிய இனமாக வடக்கு கிழக்கில் காலூன்றி இருக்கின்ற பல வருடங்களாக பண்பாட்டுடனும் கல்வியுடனும் மதிப்பு மரியாதையுடனும் வாழ்ந்த இனமாக நாங்கள் தொடர்ச்சியாக வாழ வேண்டுமானால் இந்த பல்கலைக்கழகத்தில் விதைக்கப்பட்ட இந்த சிறார்கள், இந்த இளைஞர்கள் மிகவும் ஒரு ஆளுமை உள்ளவர்களாக பல்கலைக்கழகத்தை விட்டு வெளிவர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நேர்காணலுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பரிமாறியதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி தர்சிகன் சனையா அவர்கள். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.